எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுமாவே சமைச்சுக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ சமைக்க சொன்னாங்க. சரி பிரெட் ஆம்லேட் போடுவோம், அதான் ஈஸியான வேலை அப்படின்னு பார்த்தா பிரெட் இல்லைங்க, தக்காளி இல்லைங்க, வெங்காயம் இல்லைங்க, சீஸ் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் இல்ல அப்படிங்கிறதுக்காக தாவேக்காய் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, அது இருக்குது. ஆனா மத்த ஐட்டம் எல்லாம் இல்லைங்க. ஏன் இல்லைங்க? காசு இல்லைங்க. நீங்க கொடுங்க, நாங்க பண்ணிடுறோமுங்க. அதிகமாலாம் ஒண்ணும் கொடுத்துட வேண்டாங்க. மாசத்துக்கு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க. ஆனா தொடர்ந்து கொடுங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு பிரெட் தாங்க இல்ல, முட்டை இருக்குது. 2 கூமுட்டைங்க இருக்குது. இந்த கூமுட்டை பேரு லாகவா ராரன். இன்னொரு கூமுட்டை இருக்குங்க. அந்த கூமுட்டை பேரு மஸ்டர் மகேந்திரன். இந்த 2 கூமுட்டையும் ஒன்னா போட்டு டபுள் ஆம்லேட் நினைச்சுக்காதீங்க. சிங்கிளா போடுறதுதான் நமக்கு நல்லது. சரி, இந்த கூமுட்டையை வச்சு ஃபுல் பாயில் போடலான்னு பார்த்தா வேற வழியே இல்ல. ஏன்னா இதுகளே ஹாஃப் பாயில். அதனால இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் இல்ல, கூமுட்டை ஆஃப் பாயில் தான். முதல்ல மஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிற கூமுட்டைய ஆஃப் பாயில் போட்டுடலாம். லாகவா ராரன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஆஃப் பாயில் நீங்க தான். இப்ப இந்த கூமுட்டை இருக்குல்லங்க, மஸ்டர் மகேந்திரன்ங்கிற முட்டை, இதுக்கு என்ன நினப்பு வெங்காயம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன நினப்பு தக்காளினா, தாவேக்காக்கு தாதானே ஃபர்ஸ்ட் வரும். இது ஏதோ பெரிய வெங்காயம்னு நினைச்சிட்டு கரண்ட் பத்தி எல்லாம் இது எதுக்குங்க பேசுது? கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, அதுவும் என்ன தெரியுமா பேசியிருக்குது? நான் ஒரு உதாரணத்தோட சொல்லாமனு இருக்கேனுங்க. இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமுங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காது பாத்தீங்களா, கிணறு வெட்ட முடியாத ஏழை பாளைங்கெல்லாம் அந்த கிணத்துக்கு போய் அந்த அக்கா கிட்ட கேட்டு கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்துக்குவாங்க. அதுவும் அந்த கயித்துல குடத்தை கட்டி, இந்த கூமுட்டை டிஸ்டர்பா இருக்கு, இருங்க வச்சுட்டு வரேன். அதுவும் அந்த கயித்துல குடத்தை கட்டி கிணத்துக்குள்ள விடும்போது அடடடடா, அதெல்லாம் பெரிய எக்ஸசைஸ் மாதிரியே இருக்குங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க இப்பவும் புழுகிட்டு தான் இருக்காங்க. இந்த தொப்பி வேற வேலைக்கு போகுது, என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. வேறதான் வாங்கணும் போல. ரெகுலரா நல்ல பேமெண்டே கிடைச்சதுன்னா செஃப் கேப்பே வாங்கி வைக்கலான்னு இருக்கேங்க. ஆனா என்ன பண்றது, நம்மதான் நெய்யில ஸ்வீட் செய்ய மாட்டோம்ல. ஆனா இது ஸ்வீட்ல வராதுங்க, இது ப்ராப்பர்ட்டில தான் வரும். இப்ப என்ன பண்ணோம், கிணறு. அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு வர மாதிரி தான் மஸ்டர் மகேந்திரன் சொல்றாரு. சாரி, இந்த கூமுட்டை ஆஃப் பாயில் கூட போட முடியாத இந்த கூமுட்டை சொல்லுதுங்க. உடனே என்னங்குவீங்க, அவரு கரண்ட பத்தி தானே பேசுறாரு. நான் சன்னோட கண்ணுக்குள்ளே வயறு விட்டு கண்ணு மாதிரி கரண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். யாருக்காவது வேணா வந்து வாங்கிட்டு போங்க சார், என்கிட்ட அவ்வளவு இருக்கு சார். நேத்து எங்க வீட்டுல கரண்ட் அதிகமாகி தண்ணியில எல்லாம் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சார். தண்ணியை தொட்டா ஷாக் அடிக்குது சார். ஹேண்ட் ஷவரை யூஸ் பண்ண முடியல சார், குருன்னு ஆகுது. அவ்வளவு கரண்ட் வச்சிருக்காரு நம்ம மஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிற கூமுட்டை. நீங்க போய் அந்த கூமுட்டை கிட்ட கரண்ட் வாங்கிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள இந்த கூமுட்டையை ஆபாயில் போட்டு வைக்கிறேன். சரிங்க கூமுட்டை, 6 மாசம் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணலாம். கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா அப்படின்னு கேக்குற கேனப்பையில நான் இப்பதாங்க பாக்குறேன். என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆக்சுவலா நீ என்ன சொல்லி இருந்திருக்கணும்னா, என் தளபதி கிட்ட கேள்வி கேட்டா பதில் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கணும். நாங்க என்ன உங்க தளபதி தமிழ்நாட்டுக்கு வர அந்த கரண்ட் பைப்ல தலை வச்சு படுத்திருக்கிறாருன்னு சொன்னோம். ஆட கூமுட்டிகளா, நீங்களா எதுக்குதான் பேசுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய் தம்பி பொடிப்பையா, நீ இன்னும் வளரவே இல்லப்பா. நீ இன்னும் மஸ்டர் மகேந்திரன் தான். ஏதோ தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 24 மணி நேரமும் கரண்டே இல்லாம இருந்த மாதிரியும், உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு கரண்ட் குடுக்குற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 24 மணி நேரமும் இருந்த கரண்ட உங்க அண்ணன் வந்து எதுக்கு கட் பண்றாங்கன்னு தான் நாங்க கேள்வி கேக்குறோம். இதுக்கு முன்னாடி காத்து அடிக்கலையா, இல்ல மெயின்டெனன்ஸ் தான் நடக்கலையா, இல்ல லீக்கேஜ் தான் இல்லையா? ஆனா நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன்ப்பா, உங்க அண்ணனும் நீயும் சொன்னதுதான் உண்மை. நீங்க சொன்ன மாற்றம், அந்த மாற்றம்னா என்ன? 24 ஹார்ஸும் கரண்ட் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்?
இந்த 24 ஹவர்ஸும் கரண்ட் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல கரண்ட கட் பண்றது தானே மாற்றம். ஆக நீங்க சொன்னதான் செய்றீங்க. இது உங்க தேர்தல் வாக்குறுதியில இருக்குது இல்லையா? மாற்றம் மாற்றம் மாற்றம். கூமுட்டா பாயில. ஏன் தம்பி மகேந்திரா, சோலார் சிஸ்டத்துல இருந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எடுத்து ஊருக்கே வேற கொடுக்க தயாரா இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த பெரம்பூர்னு ஒரு தொகுதி இருக்குது. அங்க கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் முதலமைச்சருடைய தொகுதி. அங்க கொஞ்சம் கரண்ட சப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்த நிலைமை இந்த கூமுட்டைகளை எல்லாம் பயில் போட்டு, ஐயோ இன்னொரு முட்டை இருக்குல்ல, இதை இங்க வச்சுட்டு அடுத்த முட்டை எடுப்போம். தம்பி பேரு லாகவா லாரன்ஸ். இவர் யார் தெரியுமா? அதாவது இந்த கூமுட்டை யார் தெரியுமா? இந்த கூமுட்டை வெஜ் நாயா நான்வெஜ் நாயான்னு தெரியாதுங்க. இந்த கூமுட்டை வெஜ் நாயா நான்வெஜ் நாயான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவங்க தாயை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்றது, தாய்க்கு தான் கோவில் கட்டி செலவு வச்சிருக்கிறாரே. அப்புறம் இந்த கூமுட்டை பல வேலைகளை செஞ்சிருக்குதுங்க. கேட்டீங்கன்னா அரண்டு போயிருவீங்க. இந்த கூமுட்டை செஞ்சதுலயே பெருமை பீத்த கதை வேலை ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அரண்டு போயிருவீங்க. இது ஒரு தடவை ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க போய் 1 கோடி ரூபாய் பணம் தர அப்படின்னு சொல்லுச்சுங்க. கொடுத்த மாதிரி கூட பேசினாங்க. ஆனா யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த டைம்ல எல்லாம் டெய்லியுமே வீடியோ போட்டு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்ததுங்க இந்த கூமுட்டை. கூடத்துல போய் நின்று கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறதுக்கெல்லாம் இதை விட்டு ஆளே கிடையாதுங்க. ஆனா கடைசி நாள் இந்த கூமுட்டை ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுச்சுங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு கப் ஒண்ணு போட்டுக்கிட்டு, தம்பிகளா அண்ணன் பயங்கர சீரியஸா இருக்க, கழுத்து வலி, கழுத்தை திறப்ப முடியாத, ஆனா இந்த போராட்டத்தை நீங்க என்னமா பண்ணுங்க, என்னமோட கூப்பிடாதீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்னு இந்த ஆஃப் ஆயில் பேசின வீடியோ தான் பயங்கர வைரலுங்க. இப்படி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த இந்த கூமுட்டை தான் திடுதுப்புடி இப்ப மீடியா முன்னாடி வந்து தெருநாய்க்கள்ல வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்குன்னு சொல்றாருங்க. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். புதுசாக அரசு வேணும் மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வகையான தெருநாயில பிஸ்கெட் சாப்பிட்ற நாய் அவரை திட்டாதாமா, நான்வெஜ் சாப்பிட்ற நாய்ங்க மட்டும்தான் அவரை பார்த்தா கொலைக்குமாமா. அவரு தெருநாய்க்கள்னு சொன்னது மக்களை அல்ல. சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி. சரோஜா ஏதோ ஒரு கிளப்புக்கு போயிட்டு பீட்டரோட ஃப்ரெண்டு கூட 2 வீலர்ல வந்து இறங்குவாங்க. அப்ப ஆல்பர்ட் பொர்னாண்டஸ் வாசல்லையே நிப்பாரு. அப்ப இந்த பொர்னாண்டஸ், சரோஜா நீ ஆபீஸுக்கும் இந்த ட்ரெஸ்ல தான் போனியா? இல்ல மாமா, ஆபீஸ்க்கு சாரி கட்டிட்டு தான் போனேன். ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போறதுனால போகும்போதே இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டேன். அப்ப நீ காலையில போகும்போதே பார்ட்டி இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? பர்மிஷன் கேட்க வேண்டிய என்கிட்டயும் கேட்கல, இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டிய வேலைக்காரிகிட்டயும் சொல்லல. சரோஜா, பீட்டர் வண்டி ஓட்டுறவன், நீ பேசஞ்சர், நீ பின்னாடி உட்கார்ந்துட்டு போற பொண்ணு. நீ வண்டி ஆட்டினா பீட்டருக்கு பேலன்ஸ் போகும், பீட்டருக்கு பேலன்ஸ் போனா வண்டியே ஆடி விழுந்துரும். அதுக்கு சரோஜா சொல்லுவாங்க, எங்க வண்டி நல்லாதான் ஓடுது, நடுவுல எந்த கிழட்டு பூனையும் வராம இருந்தா போதும். நான் கிழட்டு பூனைன்னு சொன்னது உங்களை இல்ல. அதே மாதிரி தான் நம்ம லாகவா லாரன்ஸும் தெருநாய்க்கள்னு சொன்னது மக்களை இல்ல, நடுவுல இருக்கங்க திரிச்சு உரிச்சு மறிச்சு பேசுறாங்களாமா. இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பேசுறாங்களாமா. ஏன்னா இந்த கூமுட்டை பயங்கரமான அறிவாளி கூமுட்டைங்க. ஆஃப் பாயில் போடுறது கூட லாய்க்கு இல்லாத இந்த கூமுட்டை அரசியல்வாதியாகி எம்எல்ஏவா சிஎம்மா பிஎம்மா. உன் பிளான் என்னப்பா? பன்னிக்குட்டி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுற அளவுக்கு ஆயிருச்சே நம்ம நிலைமை. என்னங்க பண்றது, இந்த 2 கூமுட்டைகளையும் வச்சு ஆஃப் பாயில் போடலான்னு நினைச்சேன். இது ஆஃப் பாயிலுக்கே தகுதி இல்லாத முட்டைகளா இருக்கு. இந்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய்க்கு சப்போர்ட் பண்ணி சமைக்க வரவங்க எல்லாம் கூரும் இல்ல குக்கரும் இல்லைங்க. இவனுங்களையெல்லாம் வச்சு 5 வருஷத்தை ஓட்டணும். 6 மாசத்துக்கு எதையுமே பேசாதீங்கன்னு சொன்ன இந்த கூமுட்டை ஆஃப் பாயில் போடுறதா
இந்த கூமுட்டா அரசியலுக்கு வேண்டான்னு சொன்னவங்களை எல்லாம் தெருநாயின்னு சொல்றாரு. இந்த லாகவா ராரன்ஸும் இந்த மஸ்டர் மகேந்திரனும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க தாவேக்கா சாரி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. சிஎம் எதை பத்தியும் இங்க பேச வேண்டியது இல்ல. கூட போற அமைச்சர்கள் பேசாம இருந்தாலே போதும், அவங்களே பேசாம இருந்தா போதுங்க. இப்போ இந்த மாதிரி கூமுட்டைகள்லாம் எதுக்கு பேசுதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. பன்னி குட்டிங்க பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கும் போது அதுங்களை எப்படி நம்ம எதிர்த்து பேச முடியும்? தனியா இருந்து என்னதாங்க பேச முடியும்? கூட யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியா கொண்டு போலாம். இப்படி நம்ம சேனல்ல கூட பேசுறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ, அதாவது ஆம்லேட் கூமுட்டை ஆம்லேட் போடுறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ வாருங்கள், சேர்ந்து பேசுவோம், சேர்ந்து சமைப்போம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9994442287 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மறுபடியும் தமிழ்ல சொல்றேன், 9944442287.